ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அன்பாக்சிங்க்கும் நம்ம சேனலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் என்னோடய கைக்கு வந்துச்சு. இது வந்து என்னோடய அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வாங்குறதுக்கு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. என்னோட அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆர்டர் போட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உனக்கு அங்கே வந்துடும்டா அன்றைக்கின்னு சொன்னார். ஆக்சுவலாக இன்றைக்கி அதே மாதிரி ஈவினிங் வந்து எனக்கு இந்த ஆர்டர் கை கிடச்சிது. இதனுடைய ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்காக வாங்குகிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு இதுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி உனக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் இது வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது, இனிமேல் நம்ம சேனலுக்கு இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இது ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் பேக்கிங் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாகவே இருப்பீங்க. இவன் வேறு சேனலுக்கு ஓரியன்டாக வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கானே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கே என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சிடும். பேக்கிங் பக்காவாக இருக்குங்க. அமேசானில் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வாங்கினது. பேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. சரி வெளியில் எடுத்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வெளியில் எடுத்துடலாம். இதுதான் நம்ம சேனலில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணி என்னால் வாங்க முடியல அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போது நம்ம சேனலுக்கு நான் வந்து ரேஸ் ப்ராக்டிஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நாள் போகலை. ஏன் போகலை அப்படின்னா, என்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து இல்லை. ஏன்னா மொபைலில் மவுண்ட் பண்ணி என்னால் அவ்வளோ ஸ்பீடில் எடுக்க முடியாது. இனிமேல் நம்ம அடுத்தடுத்து ட்ராக்குக்கு போகிற வீடியோ, விளாகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வச்சு தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கேமரா ப்ளஸ் வேறு நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு அண்ட் இந்த கேமரா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்கள், இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாகவும் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து கோப்ரோ தான் வந்து அதிகமாக வாங்குவாங்க. கோப்ரோன்றது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹை பிராண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் கேமரா. நாங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜ். இனிமேல் வந்து நிறைய ஒரு விளாக் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலி லடாக் ட்ரிப்லாம் போக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் பிளானிங் இருக்குது. அதுக்காக இப்போதைக்கு நமக்கு ஜஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஃபுல்லான ஒரு நல்ல கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நிறைய யூசர்ஸுடைய ஒரு கமெண்ட் வந்து என்னென்னா, sjcam யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா sjcam. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அது வந்து அந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க, நான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா SJ Legend ஆக்ஷன் கேமரா. டச் ஸ்க்ரீனோடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது டச் ஸ்க்ரீனோடு வந்திருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன், பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வந்து 4K கேமரா தான். 24 ஃபிலிம் பெர் செகண்ட் வரைக்கும் இது ரெக்கார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அதை பற்றி தான் பெருசாக தெரியாது. அதனால் உங்களுக்கு நான் கேமரா மட்டும் காட்டுறேன். இது நம்ம எல்லா மோட்டோ விளாகிங்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது மோட்டோ விளாகிங் கேமரா தானே, ஸோ யூஸ் பண்ணலாம். நான் மெயினாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் பைக் ஓட்டுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுது. ஸோ நம்ம ட்ராக் ஓட்டுறதுக்கு நமக்கு இந்த கேமரா வந்து தேவைப்படுது. அதனால் நம்ம இதை வாங்கியிருக்கோம். இப்போ பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மெமரி கார்டு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு பேக்கிங் வேறு இருக்குங்க.
பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க sjcam. இங்கே பாருங்கள், உள்ள கேமரா இருக்குது. நம்ம இப்போது வெளியே இருந்து எடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கியிருக்கிற ஆக்ஷன் கேமரா. இதை வச்சு தான் நமக்கு அப்கமிங் ரேஸ் எல்லாமே vlog எல்லாமே இதை வச்சு தான். ஓகே, நான் உள்ளே இருக்கிறத என்னென்னு காட்டேன். ஆக்சுவலாக ஒரு கேமரா இருக்குது. உங்களுக்கு வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அக்சசரியில் வந்து ஆக்சுவலாக இதை வந்து அந்த கேமரா மவுண்ட் பண்ணுற ஹோல்டர் தான் இது. இது ஸ்டிக்கரோட கொடுத்துருக்காங்க பின்னாடி. உங்களுக்கு நான் வெளியில் எடுத்து காட்டுறேன். இது 1, 2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மூடி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்த கேமராவுக்கு இந்த லென்ஸ்க்கு போடுற ப்ரொடக்டிவ் அந்த மூடி தான் நினைக்கிறேன். இது இருக்கட்டும். இது அந்த மவுண்ட் பண்ணுற அந்த ஹோல்டர். ஆக்சுவலாக இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு கேமரா மவுண்ட் பண்ணுற ஹோல்டர் இது. இது பைக்கோட ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் செட்டு தான் இது. சேம் அதே மாதிரி இன்னும் 2 பேர் அந்த மவுண்ட் பண்ணுற ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஹெல்மெட்டில் அப்புறம் பைக்ஸ்லாம் வந்து ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் தான் வந்து 2 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஹோல்டர் தான். இதுவும் ஒரு மவுண்ட் பண்ணுற ஹோல்டர் தான். இதுவும் அதே மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப கலரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறையா மவுண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சேம் உங்களுக்கு ஒரு மவுண்டர் தான் கொடுத்துருக்காங்க. லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத் இது வந்து ஸ்க்ரீனுக்கு இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் வாட்டர் ப்ரூஃப் கேஸ், டச் பேக் டோர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 10 அடி வரைக்கும் இந்த கேஸ் போட்டு ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் வேறு எஸ்ஜே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பவர் யுவர் ட்ரீம்ஸ். இந்த ஆக்ஷன் கேமராவுக்கு 2 ஸ்டிக்கர் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எப்படி எந்தெந்த இதில் எப்படி மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக் ஸ்டார்ட் எப்படி என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரி தான், ஃபுல்லாமே அக்சசரி இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கேமரா வந்து நம்ம பார்ப்போம், எப்படி ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம். கையில் எடுக்கிறப்ப உண்மையிலே வந்து ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஆக்சுவலாக கேமரா ஓப்பன் க்ளோஸுன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு கேமராவில். ஓகே, கேமரா வந்து கேஷ்குள்ளே எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த ஆக்ஷன் கேமரா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9600 சம்திங், அதாவது 9600 சம்திங், 9700 ரூபா வச்சுக்கோங்களேன் ரவுண்டா. க்யூட்டாக அழகாக இருக்குது, உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. கேமரா லென்ஸு அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே வந்து அந்த த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் செட்டிங்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, பவர் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு தெரியல எனக்கு, அது இனிமேல் தான் பார்க்கணும். இந்த பக்கம் வந்து மைக்ரோ SD கார்டு அண்டு இந்த பக்கம் USB சார்ஜிங் கொடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்கோடு இருக்குது. அப்போ
அன்பாக்சிங் ரிவ்யூ மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கும் அன்பாக்சிங்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக வந்து யாரெல்லாம் வந்து கோப்ரோ தான் பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கோப்ரோ பெஸ்ட்டு தான். அதுக்கு கீழே வந்து ஒரு பிகினராக வந்து எனக்கு ஒரு கேமரா வேணும் ப்ரோ, எனக்கு பிகினராக ஒரு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி நான் தேடி பிகினராக நல்ல கேமரா எதிரான்னு பார்க்குறப்ப தான் இந்த sjcam நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எங்களோட ட்ராக்கில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதோடைய பட்ஜெட்டும் உங்களுக்கு 10,000 தான். இனிமேல் நான் அதை யூஸ் பண்ணி இதோடைய வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் ஆன் பண்ணுறேன். சாரி, இது பவர் பட்டன் இல்லை, இதுதான் பவர் பட்டன். ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிட்டு ரெக்கார்டை வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் ஆயிடுச்சு. இங்கே பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்யூட்டான ஒரு லென்ஸ் வருது. லென்ஸ்க்கு மேலே அந்த ஒரு இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன்றதுனால நம்ம டச் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ மோடு, ஸ்டில்லு, ஃபோட்டோ லேப்ஸு, பஸ்ட் மோடு, ஸ்லோ மோஷன் ரெக்கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது வீடியோ மோடில் தான் ஆக்சுவலாக வந்து இருக்குது. வீடியோ மோடில் போயிட்டு நம்ம இதை ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டோம்னா மெமரி கார்டு இல்லை, ஆக்சுவலாக மெமரி கார்டு நான் போடல. செட்டிங்ஸில் போயிட்டு ரெசல்யூஷன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 24 ஃபிலிம் பெர் செகண்ட் இருக்குது அண்ட் 2K 30 ஃபிலிம் பெர் செகண்ட் இருக்குது அண்டு 1080 64 ஃப்ரேம் பெர் செகண்ட் இருக்குது. நிறையா ரெக்கார்டிங் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க. ஏகப்பட்ட ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. VGA 240 அப்படின்ற வரைக்கும் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. டேட்டு, டைமு, அப்புறம் மெமரி கார்டு ஃபார்மேட் பண்ணுறது, லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. மோஷன் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த லூப் ரெக்கார்டிங், டிலே ரெக்கார்டு. இதை நான் ஆக்சுவலாக முதல் கேமரான்றனால எனக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் கேமரா வந்து உண்மையிலே வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இந்த sjcam க்யூட்டான பட்டனு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. பாஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு இது வந்து பேட்ரி, இந்த இடத்துல வந்து பேட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள், குட்டி பேட்ரி. ஆக்சுவலாக நான் முதல்ல வாங்குகிற ஆக்ஷன் கேமரா இது தான். ஒரு குட்டியான ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதோட mAh பார்த்தீங்கன்னா 1000 mAh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான பேக்கப்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை தானே ஃபஸ்ட்டு கேமரா, அதனால் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மற்றபடி ஓவராலாக கேமரா க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா முதல் கேமரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கையில் எடுத்தாலே குவாலிட்டியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி எனக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆகுது. இந்த கேஸு சூப்பராக இருக்குங்க. கையில் எடுத்தாலே அந்த பில்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலே இந்த கேஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை போட்டு நீங்கள் மலையில் நீங்கள் விளாக் பண்ணுறப்ப வந்து பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமாக வாங்குறதுக்கு காரணம் ரேஸ் ட்ராக்குக்கு ட்ரைனிங் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும், இன்னும் அடிக்கடி ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக போகணும். அதுக்காக இந்த வீடியோ வந்து இந்த கேமரா வந்து வாங்கினது அண்டு விளாகிங்க்கும் சேர்ந்து. அக்சசரி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த பாருங்கள், இதில் வந்து அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த இதுதான் இது. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து ஒட்டிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேமரா வந்து இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை வந்து நீங்கள் இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்றதை நான் போடுறேன். எனக்குமே வந்து சரியாக தெரியாது, நான் அதை உங்களுக்கு செட் பண்ணிட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி மவுண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மவுண்ட் இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ரூவோட ஒரு மவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
மேலே வச்சு போடுறதுக்காக லாக் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு த்ரெட்டு தான். ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் வந்து இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபைனலாக அந்த இது வந்து ஹெல்மெட் கேப்புங்க. இதை வந்து நம்ம எடுத்து ஹெல்மெட்டில் வந்து போட்டு வச்சிடலாம். இது கேமராவுடைய அந்த லென்ஸோட கேப்பு பாருங்கள். ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸுக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பர் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. அதான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் தனியாக ஒரு கிளாஸ் பிடிக்கணும் போல. ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் போடுறது, ஆக்சுவலாக சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, நம்ம சார்ஜ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ கிடையாது. ஐ மீன் இந்த ப்ராடக்ட்டுக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ கிடையாது. இது நான் முதல்ல இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதனால தான் நான் இந்த அன்பாக்சிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் என்ன மாதிரி பிகினராக சில டூ ட்ரிப் போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்ஷன் கேமரா வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து கோப்ரோ லெவல் எதிர்பார்க்கக்கூடியதான 50,000 ரூபா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் தேடிட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ப்ராடக்ட்டு எல்லோரும் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்னா இதுதான். நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இதோட சாம்பிள் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பைக்கில் அடுத்தது விளாக் இதெல்லாம் பண்ண போகிறோம், நீங்களே பார்ப்பீங்க. ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் வந்து விளாக் பண்ணுறப்போ, லாங் ட்ராவல் இதெல்லாமே பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே வந்து இதுதான் அடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு நம்ம வாங்கினது. ஓவரால் எல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறப்போ உங்கள் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஏன்னா கேமரா வந்துருச்சு, ஸ்டண்ட் ரைடிங் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.